வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை பாப்புலாரிட்டி, இளைஞர்கள் ஆதரவு, பெண்கள் வாக்கு ஈர்ப்பு, சமூக ஊடக பலம், பேச்சு திறன், தரை வலிமை, கூட்டணி வாய்ப்பு, அனுபவம், சுத்தமான இமேஜ் மற்றும் முதல்வர் வெற்றி வாய்ப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கலாம். நம்பர் 4 சீமான். அதிகமான பேச்சு திறன், உறுதியான ஆதரவாளர்கள் மற்றும் இளைஞர்களின் கவனம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. இவரின் முதல்வர் வெற்றி வாய்ப்பு 61% இருக்கிறது. அவரின் சக்தி வாய்ந்த பேச்சு வாக்குகளாக மாறுமா? நம்பர் 3 எடப்பாடி பழனிசாமி. தரையில் வலுவான நெட்வொர்க், ஆழமான அனுபவம், நல்ல கூட்டணி வாய்ப்பு. இவரின் முதல்வர் வெற்றி வாய்ப்பு 79% இருக்கிறது. ஸ்ட்ராட்டஜி மற்றும் கட்சித்தள வலிமை அவரை இன்னும் மேலே தள்ளுமா? நம்பர் 2 விஜய். மிகப்பெரிய பாப்புலாரிட்டி, இளைஞர்களின் அதிக ஆதரவு, சமூக ஊடகங்களில் பெரிய சத்தம். இவரின் முதல்வர் வெற்றி வாய்ப்பு 84% இருக்கிறது. ஆனால் ரசிகர் ஆதரவு உண்மையான வாக்குகளாக மாறுமா? நம்பர் 1 MK ஸ்டாலின். உயர்ந்த பாப்புலாரிட்டி, மிக வலுவான அனுபவம், சக்தி வாய்ந்த கட்சி அமைப்பு, ஆட்சியின் வேகம். இவரின் முதல்வர் வெற்றி வாய்ப்பு 91% இருக்கிறது. இந்த நம்பர் 1 பொசிஷனை யாராவது பறிக்க முடியுமா? அரசியல் எப்போ வேண்டுமானாலும் மாறிடும். ஒரு கூட்டணி முடிவு, ஒரு பிரச்சார அலை அல்லது ஒரு பொதுமக்கள் மாற்றம் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிடும். அப்படின்னா உண்மையான கேள்வி, 2026 தமிழ்நாடு எலெக்ஷனில் ஸ்டாலினை யார் தோற்கடிக்க முடியும்? உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க.